வணக்கம். நவரத்ன கவிதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பரிகார ஸ்தலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுக்கா விளாங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அபிவிருத்தி நாயகி உடனுரை அட்சயபுரீஸ்வரருங்கிற திருக்கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது பரிகார ஸ்தலம்னு சொன்னேன். என்னென்னா இங்கே சனீஸ்வரனும் இருக்கார். ஓகேங்களா? இதில் பேர் அந்த இறைவன் பேர்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். சிவனோட பேர் அட்சயபுரீஸ்வரர். அட்சயம்னாவே உங்களுக்கு தெரியும், அல்லல்ல குறையாது. அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா அல்லல்ல குறையாத நமக்கு அருள்கள் கிடைக்கும். அம்மனோட பேர் அபிவிருத்தி நாயகி. அபிவிருத்தினாவே என்னென்னா பன்மடங்காக பெருகிறது. ஸோ அதனால் எந்த இதுவுமே நமக்கு பன்மடங்காக பெருகி வரும். அதே மாதிரி சனீஸ்வரனோட பேர் மங்கள சனீஸ்வரர். மங்களங்களை அருளக்கூடியவர். கல்யாணம், குழந்தைகள் பேர் எல்லாத்தையுமே அருளக்கூடியவர். அவர் மந்தா சேஷ்டாங்கிற 2 மனைவியரோடு அங்கே அருள் பாலிக்கிறார். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம இந்த சிவனுக்கு எதிர்த்தாப்புல விநாயகர் இருக்கார். நார்மலாக எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா உள்பிரகாரத்திலே எதிர்த்தாப்பில் இருந்தாலும் கோயிலுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. கோயிலை விட்டு தனியாக, ஆனால் கோயில் இடம் தான், ஆனால் தனியாக இருக்குது. அது நம்ம பின்னாடி வீடியோவில் பார்ப்போம். அவருக்கு பேர் விஜய கணபதி, வெற்றிகளை அள்ளித்தருவர். ஸோ இந்த மாதிரி எல்லா பேருமே பார்த்திங்கன்னா சிறப்பான பேரை உள்ள அந்த கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கோயிலோட தலவரலாறை பற்றி பார்ப்போம். சனீஸ்வரனும் யமதர்மனும் சூரிய பகவானோட மகன்கள் 2 பேரும் சகோதரராக இருந்தாலும் 2 பேருக்கு நடுவில் அடிக்கடி சண்டை நடக்குது. அப்போ என்னென்னா ஒரு தடவை யமதர்மன் சனீஸ்வரனோட காலில் அடிச்சிடுறாரு. காலில் அடித்ததுனால சனீஸ்வரனுக்கு கால் ஊனமாயிடுது. ஸோ கால் ஊனமானதுனால ரொம்ப வருத்தத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு, மனித உருக்கொண்டு ஒவ்வொரு சிவன் கோயிலாக போகிறார். போயிட்டு சிவனை வேண்டிக்கிட்டே இப்படியே சுற்றி வராரு. வரும்போது இந்த விளாமரங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே வர்றாரு. காட்டுக்குள்ளே நடந்து வரும்போது விளாமர வேர் தடுக்கி ஒரு பள்ளத்தில் விழுவுறாரு. விழும்போது உள்ளேருந்து ஒரு நீரூற்று பீச்சி அடிக்குது. ஸோ அப்போ பூசனான வாவிங்கிற குளம் வெளிப்படுது. பல வருடங்களாக மறைஞ்சிருந்த அந்த குளம் வெளிப்படுது. சுயம்புமூர்த்தியாக சிவபெருமனும் அங்கே தோன்றுறாரு. ஸோ இது நடந்தது அட்சய திருதியை தினங்கிறதுனால அவருக்கு அட்சயபுரீஸ்வரர்னு பேர். அது இல்லாமல் அவர் சனீஸ்வரனோட கால் ஊனமும் குணமாகுது. மேலும் அங்கே அவருக்கு திருமணம் நடந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ அந்த கோயிலில் எப்படி வழிபடுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ கோயிலில் நுழையிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயில் பிரகாரம், அதாவது இப்போது பார்த்திங்கன்னா வெளியிலே தனி கோயிலாக விநாயகர் பெருமான் இருப்பார். மற்ற கோயிலில் அம்மனுக்கு சிவனுக்கு எதிர்த்தாப்புல விநாயகர் முருகன்லாம் இருப்பாங்க. பட் என்னென்னா கோயில் உள் பிரகாரத்தில் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கோயிலோட மெயின் கதவை சாத்திட்டிங்கன்னா அந்த பிள்ளையாரையோ முருகனையோ பார்க்க முடியாது. ஆனால் இங்கே தனியாக இருப்பார். ஸோ அவரை வணங்கிட்டு உள்ளே அப்படியே நேராக இந்த பிரகாரம் தான் நம்ம நேராக தெரிகிறது தான் சிவன் இருக்காரு. ஸோ இப்படியே நீங்கள் லெஃப்டில் போனீங்கன்னா அந்த குளம் இருக்கும். குளத்தில் போயிட்டு குளிச்சுட்டு, இல்லை குளிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில் கை கால்லாம் கை கால்லாம் கழுவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸோ கை கால் கழுவிட்டு நீங்கள் நேராக உள்ளே நுழைய வேண்டியதான். நுழைஞ்சு உள்ளே போனீங்கன்னா இடது பக்கம் பார்த்திங்கன்னா அர்ச்சனை டிக்கெட் கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அர்ச்சனை டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நேராக போயிட்டு இந்த இடத்துல இடது பக்கம் தான் இருப்பார். ஸோ நேராக போய் நந்தியை வணங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா உள்ளே சிவபெருமான் சுயம்புமூர்த்தியாக இருப்பார். ஸோ நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து நேராக அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அம்மனை அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வெளி பிரகாரமாக வந்தீங்கன்னா சுற்றி இது பண்ணலாம். இந்த இடத்துல தான் லெஃப்டில் தான் இங்கே இருப்பார் அர்ச்சனை டிக்கெட் கொடுக்குறவர். ஸோ இங்கே வன்னி மரம் இருக்குது. வன்னி மரத்தை கும்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் வெளி பிரகாரமாக சுற்றி வரலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங்கே தான் சனீஸ்வரன் இந்த பக்கம் இருக்கார். ஸோ இங்கே தான் அர்ச்சனை டிக்கெட் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் அப்படியே நீங்கள் நேராக சுற்றி வர வேண்டியது தான். ஓகே, இதுதான் கோயிலோட இது. ஸோ இதுதான் அம்மன் சந்நிதிக்கு நேராக உள்ளது. இந்த இடது பக்கம்தான் உங்களுக்கு
குளம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நேராக பார்த்தீங்கன்னா அங்கே விநாயகர் பெருமான் இருப்பார் பாருங்கள் இந்த குளம். ஓகேங்களா? ஸோ வலது பக்கம் வந்து அம்மன் சன்னதி. அம்மன் சன்னதிக்கு நேராக தான் இருக்குது. ஸோ இப்படி நேராக வந்தீங்கன்னா இங்கே விநாயகர் பெருமான் இருக்கார். ஓகேங்களா? உள்ளே இருக்கார். ஸோ அதே மாதிரி வலது பக்கமும் பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு விநாயகரும் இருப்பார். அது இல்லாமல் தட்சிணாமூர்த்தி எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் கோயிலோட இது. ஸோ திருப்பி வெளியில் அப்படியே நீங்கள் சுற்றி வர வேண்டியதான். இதில் என்னென்னா அந்த கோயிலோட நடைமுறை எப்படின்னா, நீங்கள் முதல்ல வந்து வெளியில் விநாயகரை கும்பிட்டுட்டு குளிக்கிறதுனா குளிச்சுட்டு கை கால் கழுவிட்டு வந்து சிவபெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மனை வணங்கிட்டு திருப்பி வெளிப்பிரகாரமாக சுற்றி வந்து தான் சனீஸ்வரனை கும்பிடணும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் சுற்றி வலம் வரதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறதுனா உட்காந்துருக்கலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி வரலாம். பாருங்கள், இதுதான் தட்சிணாமூர்த்தி. ஓகேங்களா? இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இது இருக்குது, வில்வ மரம் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் நாகங்கள் வச்சுருக்காங்க. ஸோ இதை அப்படி நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா இந்த பக்கம் முருகன் கோயில். இதுதான் எதிர்த்தாப்பில் தெரிகிறது தான் முருகன் சன்னதி. வந்து நீங்கள் இந்த முருகன் சன்னதியில் போயிட்டு முருகனையும் கும்பிட்டுட்டு வர வேண்டும். ஸோ இது பழமையான கோயில். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங்கே தான் முருகனும் இருக்கார், வள்ளி தேவியானோட உள்ளே இருப்பார். ஸோ உள்ளே கும்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே திருப்பி சுற்றி வந்தீங்கன்னா இந்த பக்கம் சண்டிகேஸ்வரர் இருப்பார், துர்க்கையும் இருப்பாங்க. ஸோ அப்படி வந்தீங்கன்னா இந்த வலது பக்கம் தெரிகிறது தான் வந்து சண்டிகேஸ்வரர் சந்நிதி. அதுக்கு நேராக வந்து துர்க்கையும் இருப்பார். ஓகேங்களா? ஸோ சண்டிகேஸ்வரரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்க வரணும். ஓகே, நிறைய பேர் சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து கை தட்டுறாங்க. கை தட்டக்கூடாது, அது தப்பான மரபு. கையில் நான் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி உதறி காட்டணும். அதை வந்து ஜென்டலாக கை அப்படி தடவி காட்டுவாங்க. அதுதான் பிற்காலத்தில் தட்டுறதா வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து சிவபெருமானோட கணக்கு சொத்து வழக்குலாம் பார்க்குறவர். அதனால் அவர்கிட்ட சந்நிதியில் வந்து நம்ம வந்து எதுவுமே நான் சிவன் சுத்தனை எதுவும் எடுத்துகிட்டு போகலங்கிறதுக்கு அடையாளமாக கையை உதறி காட்டணும்பாங்க. ஸோ எப்படி திருப்பி சுற்றி வந்தீங்கன்னா இங்கே சூரியன் சன்னதியும் இருக்கும். பார்த்திங்கன்னா காலபைரவர் சந்நிதி. ஓகேங்களா? சனீஸ்வரனோட குரு காலபைரவர். ஸோ சனீஸ்வரனுக்கு இது பண்ணணும், பிரீத்தி பண்ணணுன்னா கூட நீங்கள் காலபைரவரையும் போய் கும்பிடலாமாங்க. ஏன்னா சனீஸ்வரனோட குரு அவர். அதனால் ஸோ இப்படியே சுற்றி வந்தீங்கன்னா திருப்பி இதுதான் சனீஸ்வரன். இங்கேயே நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுனா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடது பக்கம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி இருக்கும். மகாலட்சுமியை கும்பிட்டுட்டு இப்படியே திருப்பி வந்து அங்கே விளக்கு ஏற்றுற இடத்துல நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு அப்படியே வெளியில் போயிடணும்பாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து விளக்கு ஏற்றிட்டு கூட நீங்கள் கும்பிட ஆரம்பிக்கலாம். ஆனால் சனீஸ்வரனை நீங்கள் கும்பிட்டுட்டிங்கன்னா உட்காரக்கூடாது, அப்படியே வெளில போகணும். இதுதான் மகாலட்சுமி சந்நிதி. ஸோ கும்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் வெளியில் போயிடணும். இதுதான் உள்ள நடைமுறை. ஜென்ரலாக வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 5 வாரம் சனிக்கிழமை வருவாங்க. ஓகேங்களா? 5 சனிக்கிழமை வந்துட்டு ஏதாவது வேண்டுதல் இருக்குன்னா 5 சனிக்கிழமை வந்துட்டு 5ஆவது சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். இல்லை முடிஞ்சவங்க 3 சாமிக்குமே சிவபெருமான், அச்சயபுரீஸ்வரர், அபிவிருத்தி நாயகி அண்டு சனீஸ்வரன் 3 பேருக்குமே வந்து அர்ச்சனை பண்ணலாம். ஸோ இதுதான் விளக்கு ஏற்றுற இடம். ஸோ இங்கே விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் அப்படியே வெளில போக வேண்டியது தான். விளக்கை கண்ட இடங்களில் வைக்கக்கூடாது கோயிலை பொறுத்தவரை. அதுக்குன்னா இங்கே ஒரு இடம் அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏற்றி வைக்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் விலங்குளம் கிராமத்திலே எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் நமக்கெல்லாம் வேண்டுபவர்க்கு வேண்டுவரம் அருளும் ஸ்ரீ அபிவிருத்தி நாயகி அம்பிகா சமேத அக்ஷயபுரீஸ்வரர் ஆலயம் விலங்குளம். இந்த ஆலயத்திலே வரும் வழியிலேயே சிறியதாக ஒரு ஆலயம் வீட்டிற்கக்கூடிய அந்த ஆலயத்திலே வீட்டிற்கக்கூடியவர் விஜய விநாயகர். விஜயம் என்றாலே வெற்றி என்பதற்கான ஒரு பொருள். மற்ற சிவாலயத்திலே நீங்கள் வந்தீங்கன்னா ராஜகோபுரம் தரிசனம் பண்ணி நந்தி அனுமதி வாங்கி தான் உள்ளே தரிசனம் வரணும். இங்கே விஜய விநாயகர் அனுமதி வாங்கிய பிறகுதான் சிவாலயத்துக்குள்ளே வர முடியும். விஜய விநாயகர் அனுமதியை வாங்கி இந்த ஆலயத்துக்குள்ளே உள்ளே வரும் பொழுது ராஜகோபுரம் தரிசனம் செய்து
நந்தியம்பெருமானின் அனுமதி பெற்று உள்ளே சென்று எம்பெருமான் அக்ஷயபுரி ஈஸ்வரனாக தரிசனம் செய்ய முடியும். அக்ஷயபுரி ஈஸ்வரன், அக்ஷயபுரீஸ்வரர் என்றாலே அல்லல்ல குறைவில்லாத வளங்களையும் வரங்களையும் தந்தருளக்கூடியவர் அக்ஷயபுரீஸ்வரன். அது மட்டும் இல்லாமல் இங்கே தாயார் அபிவிருத்தி நாயகி. அபிவிருத்தி என்றாலே வளர்ச்சி, முன்னேற்றம் என்பதற்கான ஒரு பொருள். இந்த இடத்துக்கு வரும் பக்தர்களுக்கு வளங்களும் வரங்களும் மட்டுமில்லாமல் 16 வகையான செல்வங்களும் தந்தருளக்கூடிய இடம் இந்த இடம். இந்த ஆலயத்திலே மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இந்த ஆலயத்தில் நவக்கிரகம் கிடையாது. நவக்கிரகத்துக்கு பதிலாக ஈசான பாகத்தில் நவக்கிரகங்களுக்கு அதிபதியாக வீட்டிற்கக்கூடியவர் சூரிய பகவான் வீட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் தம்பதி சகிதமாக தெற்கு திசையை நோக்கி அமர்ந்த கோலத்திலே காட்சி தருகிறார். சனீஸ்வர பகவான் இந்த ஆலயத்திலே பிரதான கடவுளாகவும் வழிபாடு செய்யப்படுகிறது. பூச நட்சத்திர ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குகின்றது. சூரியனுக்கு 2 புத்திரர்கள், ஒருவர் யமதர்மராஜா, மற்றொருவர் சனீஸ்வர பகவான். 2 பேரும் அண்ணா தம்பி என்பதற்காக அவங்க சண்டை சத்து நடந்து கொண்டிருக்கும்போது யமதர்மராஜா சனீஸ்வர பகவான் காலிலே அடித்ததுனால அவருக்கு கால் ஊனமாயிடுது. அந்த ஊனம் சரியான ஸ்தலம் இந்த விலங்குளம் என்றக்கூடிய புண்ணிய சேத்திரம். அது என்னைக்கு சரியானது பார்த்தீங்க அப்படின்னா, சனீஸ்வர பகவான் மானிட ரூபத்தில் திரேதாயுக காலத்தில் இந்த பூலோகத்தை வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஊரானது விளாமரம் நிறைஞ்ச காடான பகுதியாக உள்ளது. அந்த விளாமர வேர் கீழே இடறி பல ஆண்டுகளுக்கு பல ஆயிரக்கணக்கான அடியிலே மறைந்திருக்கக்கூடிய புஷ்கரணியானது மரணுக்கு மேலே வந்துடுது. அதனால் அது மட்டும் இல்லாமல் அது என்னைக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரம் சனிக்கிழமை அக்ஷய திருதியை 3 கூடிய நன்னாளில் சனீஸ்வர பகவானுக்கு ஊனமும் சரியாயிடுது. அந்த ஊனம் சரியான அப்படின்னா அந்த அவரோட தீர்த்தம் பட்டவுடனே சனீஸ்வர பகவானுக்கு ஊனமும் சரியாயிடுது. அந்த குளமும் மேலே வந்துடுது. அந்த குளம் மேலே வந்ததுனால என்னைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரம் சனிக்கிழமை அக்ஷய திருதி என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை திருதியை நன்னாளிலே சனீஸ்வர பகவானுக்கு ஊனமும் சரியானது. அந்த தீர்த்த குளமும் மேலே வந்ததுனால பூச ஞான வாவி தீர்த்த குளம் என்று பேர் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரனுடைய பகவானுடைய ஊனத்தை காகம் வாங்கின்றதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் சனீஸ்வர பகவான் தனக்கு காகத்தை வாகனமாக பெற்ற ஸ்தலம் என்ற ஒரு ஐதீகம் உண்டு. இந்த ஆலயத்தில் சனீஸ்வர பகவான் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். ஏனென்றால் தெற்கு திசையான கடவுள் யமதர்மராஜா அவரோட அண்ணாவோட அசைவுகளை பார்த்தபடி இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய விநாயகரும் அக்ஷயபுரீஸ்வரனும் நேருக்கு நேர் பார்வையிலே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் மகாலட்சுமிக்குன்னு தனி சன்னதி உண்டு. அதிகபட்சமான சிவாலயங்களில் மகாலட்சுமி சன்னதி இருக்காது. இந்த ஆலயத்தில் மட்டும் மகாலட்சுமிக்கு சன்னதி உண்டு. இந்த ஆலயத்தில் வீட்டிற்கக்கூடிய சனீஸ்வர பகவானின் திருநாமமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்தா சேட்டா சமேத ஆதி பிருகத் மங்கள சனீஸ்வரர் அப்படின்னு பேர். மங்கள சனீஸ்வரனாலே நம்மளுக்கு எல்லா காரியமும் மங்களகரமான காரியங்களையும் தந்தருளக்கூடியவர். இந்த ஆலயத்தில் வரும் பக்தர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் தந்தருளக்கூடியவர் சனீஸ்வர பகவான். சனி கொடுப்பர் எவர் தடுப்பர் என்ற பழமொழி உண்டு. அந்த பழமொழிக்கு ஏற்ப எல்லா விதமான செல்வங்களையும் தந்தருளக்கூடியவர். இந்த ஆலயத்தில் வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் வேண்டு வரவங்களையும் அனைத்தும் தந்தருளக்கூடியவர். இந்த இடத்துல நம்ம என்ன வேண்டிக்கிறோம் அப்படின்னாலும் அனைத்து உடனே சரியாகக்கூடிய ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு, சந்தான வாக்கியம், அப்படி சீக்கிரமே விவாகம் போன்றக்கூடிய என்னென்ன எண்ணங்கள் இருந்தாலும் நமக்கு நிறைவேறக்கூடிய ஸ்தலம் இந்த இடம். அது மட்டும் இல்லை, இந்த ஆலயம் வீட்டிற்கக்கூடிய ஊரானது பார்த்திங்கன்னா விலங்குளம் என்னும் கிராமம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டத்தில் இந்த விலங்குளம் கிராமமானது உள்ளது. இந்த விலங்குளம் கிராமத்திற்கு அக்ஷயபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு வருகின்ற பேருந்துன்னு பார்த்திங்கன்னா பேராவூரணியிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது. பட்டுக்கோட்டையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை செல்லும் வழியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஆலயம் வீட்டிருக்கிறது. பட்டுக்கோட்டையிலிருந்து நீங்கள் வரணும் இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டையிலேருந்து ராமநாதபுரம் பஸ் பேருந்தில் ஏறினீங்கன்னா செந்தலைப்பட்டினம் என்ற நிறுத்தத்தில் இறங்கி ஆலயத்தை அடையலாம். பேராவூரணியிலிருந்து பேருந்து வசதி உள்ளது. அனைவரும் வருகை தந்து அக்ஷயபுரீஸ்வரின் அருளுக்கும் ஆசிக்கும் பாத்தியமாக மாறி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கீழே உள்ள QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கரெக்டான லொக்கேஷன் தெரிஞ்சுக்கலாம். வீக்கில் வரவங்களுக்கு அது வசதியாக இருக்கும். மேலும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே அதை பற்றி நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த QR கோடு கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சும் கூட நீங்கள் வந்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் சென்னையிலேருந்து இந்த மாதிரி வரீங்கன்னா திருச்சியிலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து பேராவூரணி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பஸ் வசதி இருக்குது. ஓகேங்களா? காலைல 5:25க்கு கட்டுமாவடின்னு போட்டு போவோம். ஆனால் விளாங்குளம் வழி அதையும் கேட்டுக்கோங்க உங்கள்கிட்ட. அடுத்து காலைல 9:25க்கு விளாங்குளம்னே பஸ்ஸு போகும். அதே மாதிரி காலைல 10:30க்கு கட்டுமாவடி பஸ்ஸு போகும். ஆனால் விளாங்குளம் வழி, ஏன்னா கட்டுமாவடின்னு போட்டிருந்தாங்கன்னா கேட்டுக்கோங்க. ஏன்னா 2-3 ரூட் இருக்குது.
அது இல்லாமல் மதியானம் 1:30 மணிக்கு விளாங்குளம்னே இருக்கும். சாயந்தரம் 4:30க்கு அதேமாதிரி கட்டுமாவடின்னு போட்டு இருக்கும் விளாங்குளம் வழி, அதையும் கேட்டுக்கோங்க. நைட்டு 7 மணிக்கு விளாங்குளம்னே போகும். ஆனால் நீங்கள் எந்த இதெல்லாம் சரி கோயில் திறந்துருக்காங்கிறதை அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. பின்னாடி நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், கோயில் அர்ச்சகர் அது இல்லாமல் கோயில் பொறுப்பாக உள்ள உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க. கோயில் நட திறப்பு கொஞ்சம் மாறுதல்கள் கூட்டது. அதனால் நீங்கள் திரு பழனிவேல் முன்னாள் திருப்பணி குழு தலைவரையோ அல்லது திரு முத்துக்குமார சுவாமியோ கோயில் அர்ச்சகர் அவரை கேட்டுக்கிட்டு வாங்க. எத்தனை மணிக்கு திறந்துருக்கும் என்னங்கிற விவரங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு, இன்னும் வரத்துக்கு உங்களுக்கு எப்படி வரணுங்கிற தெளிவான ஐடியா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணியும் கேட்டுக்கோங்க. இந்த கோயிலை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விவரங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி.